வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேதா மருத்துவர் டாக்டர் ரஷீதா. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 பழங்களும் சேர்ந்தது தான் இந்த திரிஃபலா அப்படின்னு சொல்லுவோம். இது திரிஃபலா அப்படின்றது ஆயுர்வேதத்துல 3 தோஷத்தையும் சமநிலைப்படுத்தும். அதாவது வாதம், பித்தம், கஃபம் அப்படின்றத 3 தோஷங்களையே சமநிலைப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இது நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி நம்மளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து, இது ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது வயது முதிர்வு தோற்றத்தை நம்மளுக்கு சீக்கிரமா ஏற்படாமல் தவிர்த்து மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகப்படுத்துறதுனால பல நோய்களுக்கு இது மருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவா இது ஆயுர்வேதத்துல எப்படின்னா இயற்கையான மலமிளக்கியாக இது செயல்படும். அதாவது மற்ற மலமிளக்கிகளை விட இது மென்மையான ஒரு மலமிளக்கி. எஸ்பெஷலி இது நம்மளோட செரிமானத்தை அதிகப்படுத்தி குடலினோட தசைகளின் இயக்கத்தை நம்மளுக்கு சீராக்குறதுனால ஈஸியா நம்மளுக்கு மலம் இலக்கியா இது வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம நெல்லிக்காய்ன்றது குடலை பாதுகாக்கிறதுக்கும், கடுக்காய்ன்றது குடலினோட தசைகளின் இயக்கத்தை சீராக்கவும், தாண்டிக்காய் என்றது உள்ள இருக்கிற நச்சு கழிவுகளை வெளித்தள்ளவும் இது பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம இது நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனை எப்படி நம்மளுக்கு அதிகப்படுத்துதுன்னா, நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கிறதுனால இது நம்மளோட உடல்ல ஏற்படுற ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு மற்றும் ஃப்ரீ ராடிக்கலோட தாக்கத்தையும் இது குறைக்கிறதுனால இது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. மற்றும் இது ஒரு நச்சு நீக்கம்னா நம்ம குடல்ல ஏற்படுற பல கழிவுகளை வெளித்தள்ளுறதுனால இது ஒரு நச்சு நீக்கியாகவும் வேலை செய்யுது. குடல்ல பெருங்குடலை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நரம்பு மண்டலமும் ஹெல்த்தியா இருக்கும். அந்த நரம்பு மண்டலத்தினோட பாதிப்புனால சில பதட்டம், ஒரு பயம், இந்த மாதிரி ஒரு உணர்வு எல்லாம் ஏற்படும், சோர்வு எல்லாம் ஏற்படும். இப்ப நம்ம எந்த அளவுக்கு பெருங்குடலை சுத்தமா வச்சுக்கிறோமோ அப்ப நம்மளோட நரம்பு மண்டலமும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படாம இருக்கும். அதே மாதிரி இந்த திரிஃபலா பல்வேறு முறைகளில நம்ம உபயோகிச்சுட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அனுபானம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அனுபானம் அப்படின்னா என்ன? ஆயுர்வேதத்துல ஒரு உணவு இல்லைன்னா நம்மளோட ஒரு மருந்தை நம்ம எடுக்கிறோம், அது கூட அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி எடுக்கிறோம், ஒரு கஷாயம் எடுக்கிறோம், இல்லை ஒரு தேனோட சாப்பிட்றோம், அதுதான் அனுபானம். இந்த அனுபானம் என்ன பண்றதுன்னா நம்மளோட மருந்தையும் நம்ம உட்கொள்ற எந்த ஒரு விஷயத்தையும் செரிமானத்தை அதிகப்படுத்தி நம்மளோட அக்னி தீபனமாக்கி அந்த மருந்தினோட செயல்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த அனுபானத்தினோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் திரிஃபலா சூர்ணம் அப்படின்றது பல்வேறு வகையில நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வயிறு எரிச்சல் ஏற்படுது, எப்ப சாப்பிட்டாலும் நெஞ்சு கரிக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா இது ஒரு பனக்கற்கண்டு, அதாவது இந்த திரிஃபலா சூர்ணத்தோட ஒரு பனக்கற்கண்டு இல்ல சர்க்கரை இதனோட காம்பினேஷன்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட நெஞ்செரிச்சல், வயிறு சம்பந்தப்பட்ட எரிச்சல், புளிச்ச ஏப்பம், இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நல்லாவே குறையும். அதே மாதிரி இது ஒரு இந்துப்போட சேர்த்து எடுக்கிறோம். அதாவது நம்மளோட திரிஃபலா சூர்ணத்தை இந்துப்போட சேர்த்து எடுக்கும் பொழுது என்ன வேலை செய்யும்னா பல்வேறு வலிகளை நம்மளுக்கு குறைக்கக்கூடியது. அதாவது மூட்டு வலி, தசை வலி, கழுத்து வலி போன்ற பல்வேறு வலிகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு திரிஃபலா சூர்ணம் இந்துப்போட சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இது ஒரு கஷாயம்னா திரிஃபலா சூர்ணத்தை ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதை வெதுவெதுப்பான இளஞ்சூட்டில் ஒரு 50 ml நம்ம குடிச்சிட்டு வந்தோம் வெறும் வயிற்றுலன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மற்றும் கல்லீரலின் பாதிப்பை ஏற்படுத்தாம இது ஹிப்பாட்டோ ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் இருக்கு. நம்மளோட கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மை, கல்லீரலில் ஏற்பட்ட நச்சு கழிவுகளை வெளித்தள்ளுற தன்மையும் இருக்கிறதுனால இது ஒரு கஷாய ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பல்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா இது ஒரு பவுடரா, அதாவது டூத் பவுடராவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இது திரிஃபலா கிருத்தம்னா நெய் ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த திரிஃபலாவோட நெய்யினால பண்ண ஒரு மெடிக்கேஷன் தான் இந்த திரிஃபலா கிருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எஸ்பெஷலி இந்த திரிஃபலா கிருத்தம் உள்ளுக்கும் சாப்பிடலாம். அதாவது அப்புறம் வெளி பிரயோகம், அதாவது தர்ப்பணம் சொல்லுவோம், அக்ஷி தர்ப்பணம் அப்படின்னுவோம். ஐயோட ஸ்ட்ரெயின், ஐயோட ட்ரைனஸ் இந்த மாதிரி எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த திரிஃபலா கிருத்தத்தை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது எஸ்பெஷலி தேனோட எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திரிஃபலா சூர்ணம் தேனோட சாப்பிட்றோம்னா நம்மளோட உடல் பருமன், அதிகப்படியான கொழுப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தேனும் திரிஃபலாவும் சேர்ந்து எடுக்கும் போது உடல் பருமனை குறைக்கும். அப்புறம் சளி தொந்தரவுகள் நீங்கும். கஃபம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த திரிஃபலா சூர்ணம்
தேனோட சேர்த்து எடுக்கும்போது நல்லாவே நம்மளுக்கு அந்த தொந்தரவுகளிலிருந்து சளி, இருமல், தொண்டைக்கட்டு, உடல் பருமன், தொப்பை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு தேனோட சேர்ந்து திரிபலா சூர்ணம் எடுத்தோன்னா நல்லாவே ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன எஸ்பெஷலி இது வந்து ஒரு இப்போ நிறைய புண்கள், ஆறாத புண்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து திரிபலா சூர்ணத்தை வந்து எண்ணெயோட சேர்ந்து, அதாவது திரிபலா தைலம் அப்படின்னு சொல்லுவோம். தைலம்னா எண்ணெய், திரிபலாவோட தைலம் வந்து நம்ம வெளிப்பிரயோகமா அந்த புண்கள்ல நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸலண்டா வந்து ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அந்த புண்களை வந்து நல்லாவே ஆட்சி கொடுக்கும் தன்மை உடையது. அது மட்டும் இல்லாம இந்த திரிபலா அப்படின்றது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு நிறைய முடி கொட்டுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா இது ஒரு ஹேர் பேக்காகவும் போடலாம். அதே மாதிரி நம்மளோட உடல் பருமன் சொன்னேன் இல்லையா, இந்த உடல் பருமனுக்கு உத்வர்த்தனம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த உத்வர்த்தனம் அப்படின்றது வந்து நம்ம ஆயுர்வேதத்துல ஒரு எக்ஸ்டர்னல் பஞ்சகர்ம தெரப்பி. இந்த உத்வர்த்தனம் அப்படின்றதுக்கு ட்ரை பவுடர் மசாஜ், அதுக்குமே இந்த திரிபலா சூர்ணத்தை வந்து நம்ம ஒரு மசாஜிங்க்கு எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பல்வேறு பயன்கள் உள்ள இந்த திரிபலாவை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.